குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை ஆராதனை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். வாருங்கள், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இந்த ஆராதனை நேரத்தில் நாம் பங்கு பெறுவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையால் எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனத்தின் நேரமாய் கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உயர்த்தும். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை துதியுங்கள். கர்த்தர் ஆளுகின்ற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவள் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இருக்கிற இடங்களிலேயே நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வல்லமுள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோமாக. பாவறிக்கைக்கு துணையாக பாமாலைகளிலே 292 பாமாலை முதல் 2 சரணங்களை நாம் பாடுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன்.
நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமும் லட்சணியமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய சுருக்க ஜெபம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிக்க கர்த்தாவே, பல வழிகளில் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். கடவுளுடைய மக்கள் உம்முடைய கட்டளையை அறிந்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனங்களை எங்கள் பிள்ளைகளின் மனதில் பதிய வைக்கவும், நாங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகின்ற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசவும் எங்களுக்கு உதவி செய்யும். அதனால் எங்கள் பிள்ளைகள் வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனிதனைப் போல் இருக்க கிருபை செய்யும். எப்பொழுதும் ஜீவித்து உம்முடனும் என்றும் அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பாகம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வசனம். Deuteronomy chapter 6 verses beginning from 1 to 17. Praise be to the Lord. Today's first reading is taken from Deuteronomy chapter 6 verses beginning from 1 to 17. Deuteronomy chapter 6 verses beginning from 1 to 17. These are all the laws that the Lord your God commanded me to teach you. Obey them in the land that you are about to enter and occupy. As long as you live, you and your descendants are to honor the Lord your God and obey all his laws that I am giving you, so that you may live in that land a long time. Listen to them, people of Israel, and obey them. Then all will go well with you, and you will become a mighty nation and live in that rich and fertile land, just as the Lord, the God of your ancestors, has promised. Israel, remember this: the Lord and the Lord alone is our God. Love the Lord your God with all your heart, with all your soul, and with all your strength. Never forget these commandments that I am giving you today. Teach them to your children. Repeat them when you are at home and when you are away, when you are resting and when you are working. Tie them on your arms and wear them on your foreheads as a reminder. Write them on the doorposts of your house and on your gates. Just as the Lord your God promised your ancestors, Abraham, Isaac, and Jacob, he will give you a land which is large and prosperous cities which you did not build. The house will be full of good things which you did not put in them, and there will be well that you did not dig, and vineyards and olive orchards that you did not plant. When the Lord brings you into this land, and you have all you want to eat, make certain that you do not forget the Lord who rescued you from Egypt,
where you were slaves. Honor the Lord your God, worship only Him, and make your promises in His name alone. Do not worship other gods, any of the god of the people around you. If you do worship other gods, the Lord's anger will come against you like fire and destroy you completely, because the Lord your God, who is present with you, tolerates no rivals. Do not put the Lord your God to test, as you did in Massah. Be sure that you obey all the laws that He has given you. இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4 அதிகாரம் வசனங்கள் 7 வசனம் முதல் 16 வசனம் வரை. Ephesians chapter 4 verses beginning from 7 to 16. வேத பாடம் எபேசியர் 4 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. The second reading is taken from the book of Ephesians chapter 4 verses beginning from 7 to 16. But the grace was given to each one of us according to the measures of Christ's gift. Therefore it says, when he ascended on high, he led a host of captives, and he gave gifts to men. He ascended, what does it mean but that he has also descended into the lower regions? The earth, he who descended is the one who also ascended far above all heavens, that he might fill all things. And he gave the apostles, the prophets, the evangelists, the shepherds, and teachers to equip the saints for the work of ministry, for building up the body of Christ, until we all attain to the unity of faith and of knowledge of the Son of God, to mature manhood, to the measures of the stature of the fullness of Christ, so that we may no longer be children tossed to far by the waves and carried about by every wind of doctrine, by human cunning, by craftiness in deceitful schemes. Rather, speaking the truth in love, we are to grow up in every way into Him who is the head, into Christ, from whom the whole body, joined and held together by every joint with which it is equipped, when each part is working properly, makes the body grow, so that it builds itself up in love. Here ends the reading. என் நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரை வாசிக்க கேட்போம். Gospel according to St. Matthew chapter 7 verses commencing from 24 to 29. மூன்றாம் வேதம் பாடமாக மத்தேயு 7 அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய. The Gospel reading is taken from Matthew chapter 7 verses beginning from 24 to 29. Everyone then who hears these words of mine and does them will be like a wise man who built his house on the rock. And the rain fell, and the floods came, and the winds blew, and beat on that house, but it did not fall, because it had been founded on the rock. And everyone who hears these words of mine and does not do them will be like a foolish man who built his house on the sand. And the rain fell, and the floods came, and the winds blew, and beat against the house, and it fell, and great was the fall of it. And when Jesus finished these sayings, the crowds were astonished at his teaching, for he was teaching them as one who had authority, and not as their scribes. Here ends the reading. மறுபடியுமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாமாலைகளிலே 199 பாமாலை அபிஷேகம் பெற்ற சீஷன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அபிஷேக
பெற்ற சீசர் தெய்வ வாக்கை கூறினார். கட்டளை மீட்ப கூட இருந்தேனென்றான். இயேசுவே நீ சொன்னவனம் ஏழை அடியாருக்கே ஊக்கம் தந்து நல்ல எண்ணம் சிந்தியாக செய்வீரே. முத்திரிக்கப்பட்ட யாரும் ஆவியால் நிறைந்தோர் வாழ்க்கை கூற பாரம் தாரும் ஆனால் மூட்டும் தயவான். வாக்கு தத்தம் நிறைவேற சர்வதேசத்தார்களோ உந்தன் பாதம் வந்து சேர அனுக்கிரகம் செய்திடோ. சோதன் தோய ஆவி என்னும் தேவ தீருக்கே சோத்திரம் புகழ்ச்சிக்கு வீண்மணிலுண்டாகுமே. நம்முடைய தந்தையாம் கடவுளிடமிருந்தும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியிடமிருந்தும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமேன். என் அன்புக்குரிய திருச்சபையாம் குடும்பமே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை மிகுந்த பணிவோடும் வினயத்தோடும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுப்பதற்காக என்னை அழைத்த உங்கள் ஆயர் அருள் திரு கிறிஸ்டி ராஜ்குமார் ஐயர் அவர்களுக்கும் என் பணிவான வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாம் ஒரு புதிய சூழ்நிலையில் செல்லுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். அந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப நாமும் நம்முடைய முறைமைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற நிலையில் இருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த நிலையிலே ஆன்லைன் வழியாக உங்களை இந்த செய்தியோடு சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு இறையியற் கல்வி ஞாயிறு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய திருச்சபைக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஐக்கிய இறையர் கல்லூரியினுடைய பிறந்த நாளான ஜூலை 17ஆம் தேதியை ஒட்டி ஜூலை 2வது ஞாயிற்றுக்கிழமையை இறையியற் கல்வி ஞாயிறு என்று அமைத்திருக்கிறார்கள், ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக தென்னிந்திய திருச்சபைக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் ஐக்கிய இறையர் கல்லூரியின் சார்பாகவே உங்கள் முன்பாக இந்த நாளில் இருக்கிறேன். இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து இறையியற் கல்லூரிகளுக்கும் இறையியற் கல்வி பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சி நிறுவனங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் உங்கள் ஜபமும் தேவைப்படுகிறது. ஆகவே இறையியற் கல்லூரிகளை உங்களுடைய ஜபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபத்தையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உலகத்தை படைத்து பராமரித்து மனிதர்களை அதிலே வாழ வைத்த எங்கள் ஆண்டவரே, நாங்கள் வீழ்ந்து போன போது உம்முடைய கிருபையினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். இதோ இந்த 2020ஆம் ஆண்டு இந்த நாள் மட்டும் உலகம் முழுவதும் வாழுகின்ற மனுக்குலம் ஒரு சோதனையான காலகட்டத்தில் சென்று கொண்டிருப்பதை ஆண்டவரே நீர் அறிகிறீர். உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய விடுதலையை மனுக்குலம் முழுமைக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் இறையியற் கல்வி ஞாயிறை ஆசரிக்கின்ற போது ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்துதலும் ஞானமும் அனைத்து இறையியற் கல்லூரிகளுக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே இந்திய தேசத்தினுடைய அனைத்து திருப்பணிகளையும் திருப்பணியாளர்களையும் குறிப்பாக இந்த திருப்பணிக்கென்று பயிற்சி கொடுக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்.
இந்த நாளில் உம்முடைய வார்த்தையோடு எங்களை சந்தியும், எங்களோடு நீர் பேசுகின்றதை கேட்கின்ற மனப்பக்குவத்தையும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்ற பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 90 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 90 முதல் 10 வசனங்கள். Psalm 90:1-10. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் கடவுளாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்தூளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்பதுவே. ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இறையர் கல்வி ஞாயிறு என்பதனாலேயே கல்வியை குறித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கல்வி என்று சொல்லுவது இறையர் கல்வியாயிருந்தாலும் சரி, பொதுவான கல்வியாயிருந்தாலும் சரி, கல்விக்கென்று சில பண்புகள் உண்டு, கல்விக்கு என்று சில நோக்கங்கள் உண்டு. அதைத்தான் மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இந்த காலகட்டம் கல்வியை நேரடியாக பிள்ளைகளுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அனைத்து நிறுவனங்களும் ஆன்லைன் வழி கல்வியை முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆன்லைன் வழி கல்வி என்று சொல்லுவது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான கல்வியை தரும், பிரயோஜனமான கல்வியை தரும் என்கின்ற கேள்வியும் அநேகரிடத்தில் இருக்கிறது. அந்த பகுதிக்கு நாம் சொல்ல வேண்டாம். ஆனால் கல்வியை குறித்து சொல்லுகின்ற போது நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அது பொதுவான கல்வியாயிருந்தாலும் சரி, இறையியற் கல்வியாயிருந்தாலும் சரி, கல்விக்கு 3 பகுதிகள் உண்டு. There are 3 parts in any education process. கல்வி என்பதற்கு 3 பகுதிகள் உண்டு. ஒன்று விதைக்கப்படுவது, அதாவது பிள்ளைகளுடைய, மனிதர்களுடைய, நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் விதைக்கப்படுவது. இந்த விதைக்கப்படுகின்ற விஷயங்கள் வகுப்பறைகளிலிருந்து வரலாம், நாம் படிக்கின்ற பத்திரிகைகளிலிருந்து வரலாம், நாம் பார்க்கின்ற தொடர்பு ஊடகங்களினாலே வரலாம், நாம் பழகுகின்ற மனிதர்களாலே வரலாம், நம்முடைய அனுபவங்களிலிருந்து வரலாம். இவை எல்லாமே விதைக்கப்படுவது நம்முடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே. வெறும் உள்ளத்திலே அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இவை விதைக்கப்படுகின்றன. விதைக்கப்படுவது சும்மா இருப்பதில்லை. நமக்குள்ளே எது விதைக்கப்படுகிறதோ அது சும்மா இருப்பதில்லை, அது பல்வேறு மாறுதல்களை அடையும். ஆகவே 2வது பகுதி விளைவது. விதைக்கப்படுவது ஒன்று, விளைவது இன்னொன்று. எது விளைகிறது என்பதும் மிக முக்கியம். அது தனி மனிதனில் விளைகின்றதும் முக்கியம், சமூகத்திலே விளைகின்றதும், திருச்சபையிலே விளைகின்றதும் மிக முக்கியமானவை என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக விதைப்பது, விளைவது. 3வதாக பகுதி சமூக மாற்றத்தை, தனி மனித மாற்றத்தை அது எப்படி ஏற்படுத்துகிறது. மாற்றம், விதைப்பது, விளைவது, மாற்றத்தை ஏற்படுத்துவது, இந்த 3மே கல்விக்கு அடிப்படை என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த மாற்றத்தை தராத கல்வி கல்வியே அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது செய்தியாக நான் சொல்ல விரும்புவது, கல்விக்கு சில பண்புகள் உண்டு. கல்வி என்று சொல்லுவது நிலைத்து ஒரு இடத்தில் நிற்பது அல்ல. கல்வி அது படிநிலையாக வளர்ந்து கொண்டே வரும்.
தமிழறிஞர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கல்வியை குறித்து சொன்ன ஒரு செய்தியை கொஞ்சம் மாற்றி நம்முடைய சூழலுக்கு ஏற்ப நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கல்வியை குறித்து இப்படி சொல்லுவார்: கல்வி அறிவை தரும், அறிவு பண்பை தரும், பண்பு அன்பை தரும், அன்பு அருளை தரும், அருள் துறவை தரும், துறவு வீடு பேரை அடைய செய்யும் என்று சொல்லுவார். நான் அதை கொஞ்சம் கூட மாற்றி நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்பாக இப்படி சொல்லுகிறேன்: கல்வியின் பயன் அறிவு. இது வரும் அறிவோடு நின்று விடுமானால் என்ன செய்யும் என்று சொன்னால், அது பவுலடிகள் சொல்லுகின்ற வார்த்தையின்படி பார்த்தால் அறிவு அகந்தையை உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அது வெறும் அறிவோடு நின்று விடுமானால் அகந்தையை உருவாக்கும். ஆனால் அது அறிவோடு நின்று விடாமல் அடுத்த படிக்கு சொல்ல வேண்டும். ஆகவே கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஞானம் அல்லது விவேகம், நன்மையை தீமையை பகுத்து அறிகின்ற அறிவு, நன்மையை செய்கின்ற தூண்டுதலை தருகின்ற கல்வி. அதுதான் உண்மையான கல்வியாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த ஞானம் பிறக்கின்ற இடத்திலே, விவேகம் பிறக்கின்ற இடத்திலே, விவேகத்தின் பயன் பண்பு ஆக மலரும். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் விவேகம், விவேகத்தின் பயன் பண்பு, பண்பின் பயன் அன்பாக மலர வேண்டும். பண்பின் பயன், ஒரு மனித வாழ்க்கையில நல்ல பண்பு வருமானால் அந்த பண்பினுடைய பயன் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், விதைக்கப்படுவதிலே தொடங்கி, அறிவிலே தொடங்கி, அது ஞானத்திலே மலர்ந்து, பண்பிலே மலர்ந்து, அன்பாக வெளிப்பட வேண்டும். அன்பு மனித வாழ்க்கையிலே அருளை தர வேண்டும். அன்பின் பயன் அருள், அருளின் பயன் துறவு. துறவு என்று சொன்னால் சந்நியாசம் அல்ல. தயவு செய்து இன்றைக்குரிய சன்னியாசிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்றைக்குரிய சன்னியாசிகள் பெரும்பாலும் சன்னியாசிகளே அல்ல, துறவு மேற்கொண்டவர்களே அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துறவு என்று நான் சொல்ல விரும்புவது, யாருக்காக பிறருடைய நன்மைக்காக ஏதாகிலும் ஒன்றை நாம் துறந்து விடுவோம் என்று சொன்னால் அது துறவு என்று சொல்லப்படுகிறது. பிறருடைய நன்மைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய இன்னுயிர் வரையிலும் பிறருக்காக துறந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவரை உண்மையான துறவி என்று நாம் கொள்ளலாம். துறவு, இந்த துறவு நம்மை எங்கே அழைத்து செல்லும் என்று சொன்னால் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்லும் என்று சொல்லப்படுகிறதாக 2 செய்திகளை சொன்னேன். கல்வி 3 வகைப்படும்: விதைப்பது, விதைக்கப்படுவது, விளைவது. அது தனி மனித வாழ்க்கையிலும் சமூகத்திலும் விளைவது, மாற்றம் ஏற்படுத்துவது. அது கல்வியின் பயனாக 2வது பகுதியாக பார்த்தோம். 3வது ஒரு 4 செய்திகளை வேகமாய் சொல்லி கடந்து செல்லுவோம். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வி என்று சொல்லுவது வாழ்க்கையை தேடுவதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய பயனை தேடுவதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய விலையை தேடுவதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய பொருளை தேடுவதாக இருக்க வேண்டும். கல்வி என்று சொல்லுவது வாழ்க்கையை தேடுகின்ற கல்வி, வாழ்க்கையின் பயனை தேடுகின்ற கல்வி, வாழ்க்கையின் விலையை தேடுகின்ற கல்வி, வாழ்க்கையின் பொருளை தேடுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். பேராசிரியர் ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை யூடியூப்ல இருந்து நான் எடுத்தேன். ஒருவேளை நீங்களும் அந்த கதையை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் ஒரு சின்ன அருமையான கதையை சொல்லுவார்கள். வாழ்க்கையின் விலை என்ன? அவர் வாழ்க்கையின் வேல்யூ என்பதற்காக இந்த கதையை சொன்னார். நான் இந்த 4 அர்த்தத்திலும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் விலை என்ன, வாழ்க்கையின் பொருள் என்ன என்கின்ற அந்த அனைத்தையும் சேர்த்து இந்த கதையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பள்ளிக்கூடத்திற்கு ஒரு பையன் சென்றான், 5வது வகுப்பு படிக்கின்ற பையன். அந்த நாளிலே டீச்சர் கேட்டாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? வாழ்க்கையினுடைய விலை என்ன, வாழ்க்கையினுடைய விலை என்ன என்று டீச்சர் கேட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணாங்க, எல்லாராலையும் முடியல. ஆகவே டீச்சர் சொன்னாங்க, வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு திரும்ப வந்ததை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பையன் வீட்டில் சாயங்காலம் வந்தான், அப்பா கிட்ட கேட்டான், அப்பா டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க, வாழ்க்கையினுடைய விலை என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? சொல்லுங்கப்பா, நாளைக்கு போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அப்பா சொன்னார், நீ ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்கிற, சின்ன கேள்வி அல்ல. இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. ஆகவே நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒரு பயிற்சி தருகிறேன், ஒரு எக்ஸசைஸ். அது வருகின்ற சனிக்கிழமை அந்த எக்ஸசைஸை உனக்கு தருகிறேன், பயிற்சியை தருகிறேன், நீ வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்ளுவாய். சனிக்கிழமை வந்தது. அப்பா எழுந்தாரு, பையன் ரெடியாகி காலையிலே வந்துட்டான்.
அப்பா பையன் கையில ஒரு இரகுலரான, அதாவது ஒழுங்கற்ற ஒரு கல் போன்ற ஒரு பொருளை கொடுத்தார். கொடுத்து விட்டு, நீ ஒன்று செய், பக்கத்தில் இருக்கின்ற மார்க்கெட் சந்தையில் போ, அங்க நில்லு. அந்த சந்தை என்று சொல்லுவது கொஞ்சம் அழுக்கான, உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஊர் சந்தை எப்படி இருக்கும் என்று. இந்த பையன் கொஞ்சம் வசதியாய் வாழ்ந்த பையன், கொஞ்சம் நிற்பதற்கு கஷ்டப்படுவான். ஆனாலும் அப்பா சொன்னா, நீ அங்கே நில்லு, யாராவது உங்க கையில என்ன இருக்குதுன்னு கேட்டா கையை மட்டும் காட்டு, வாய் திறந்து பேசாதே, வாய் திறந்து பேசாமல் கையை மட்டும் காட்டு. சரி, யாராவது இது என்னன்னு கேட்டா பதில் சொல்லாத, விலை என்ன என்று கேட்டால் 2 விரலை மட்டும் காட்டு, வாய் திறந்து பேசக்கூடாது. பையன்னா நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு போனாங்க. ஒரு சிலர் விலை கேட்டாங்க, பையன் சொன்னா 2 விரலை காட்டினான். ஒரு சிலர் கிண்டலா பேசினாங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப தான் புத்திசாலிங்க, இந்த ஒழுங்கற்ற ஒரு கல்லுக்கு 20 ரூபா விலை சொல்றான் அப்படின்னு. பையன் 2 விரலை காட்டினது அவர்களுக்கு 20 ரூபாயாக தெரிந்தது. சரி, வீட்டுக்கு வந்தான். அப்பா கிட்ட வருத்தத்தோட சொன்னான், அப்பா நின்ன வந்தாங்க, காட்டினேன், விலை கேட்டாங்க, 2 விரலை காட்டினேன், 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லுங்கப்பா, வாழ்க்கையினுடைய விலை என்ன, வாழ்க்கையினுடைய வேல்யூ என்ன, வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அப்பா சொன்னார், வெயிட், இன்னும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அடுத்த சனிக்கிழமை அதே போல காலையில் பையனிடத்தில் அந்த பொருளை கொடுத்து, பக்கத்தில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது, அங்கே போய் நில்லு, இதை காட்டு, சேம் எக்ஸசைஸ். பையன் போனான், நின்னான். நிறைய பேர் வந்து என்னான்னு கேட்டாங்க, கையை காட்டினான். விலை என்னான்னு கேட்டா 2 விரலை காட்டினான். உடனே நிறைய பேர், ஓ, இந்த ஒழுங்கற்ற பொருளுக்கு 20,000 ரூபாய் விலையா அப்படின்னு கேட்டாங்க. 20 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய். பையன் கொஞ்சம் பர்ப்ளெக்ஸ்டா வீட்டுக்கு வந்தான். அந்த அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இப்படி நின்று அன்றைக்கு 20 ரூபாய் கேட்டாங்க, இன்றைக்கு 20,000 ரூபாய் விலை சொல்லுகிறார்கள், சொல்லுங்கப்பா வாழ்க்கையினுடைய விலை என்ன? அப்பா சொன்னார், இன்னும் வெயிட் பண்ண, இன்னும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. 3வது சனிக்கிழமை பையனை பக்கத்தில் இருந்த ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்பினாரு. சொன்னார், வாசல்ல போய் நில்லு, அதே எக்ஸசைஸ், யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் காட்டு, விலை கேட்டா 2 விரலை காட்டு. பையன் போய் நின்னா. அந்த கடையினுடைய சொந்தக்காரன் வந்தார், ஓனர் வந்தார். கார்ல இருந்து இறங்கினாரு. பையன் நிற்கிறத பார்த்தாரு, ஸ்மார்ட்டான பையன். பையனை கூப்பிட்டு என்னான்னு கேட்டாரு, காட்டினா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவன் கையில் இப்படிப்பட்ட ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பையனை உள்ளே கூட்டி கொண்டு போய் ஒரு கப் காஃபி எல்லாம் கொடுத்து, அந்த பையனுடைய கையில் இருந்த கல்லை ஒரு வெல்வெட் துணியில வச்சுட்டு சொன்னாரு, இதை யார் உன் கையில கொடுத்தாங்க? இந்த கல்லினுடைய விலை 20 லட்சத்துக்கு மேல இருக்குமே, நான் இப்படிப்பட்ட ஒரு கல்லை தேடி கொண்டிருக்கிறேனே என்று சொன்னான். பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை, எழுந்தான். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓடி வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இப்போ 20 லட்சம் ரூபாய் சொன்னாரு, சொல்லுங்கப்பா வாழ்க்கையினுடைய விலை என்ன என்று. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையினுடைய அர்த்தம், வாழ்க்கையினுடைய பொருள், வாழ்க்கையினுடைய வேல்யூ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வாழ்க்கையினுடைய விலையை பார்க்கிறீர்களோ, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பார்க்கிறீர்களோ, அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு அர்த்தம் புரியும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த செய்தியை அழுத்தமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கல்வி என்று சொல்லுவது வாழ்க்கையினுடைய பொருளை சொல்ல வேண்டும், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும், வாழ்க்கையை சொல்ல வேண்டும், வாழ்க்கையினுடைய விலையை நமக்கு சொல்லுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, வாழ்க்கையை நாம் எங்க தேட வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையை நல்ல உறவுகளிலே தேட வேண்டியது இருக்கிறது. கோவிட்-19 காலத்துல, இந்த கொள்ளை நோயின் காலத்திலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி என்பது திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுகிறது. நான் இதற்கு மறுப்பாக பல செய்திகளை சொன்னதுண்டு. சமூக இடைவெளி என்று சொல்லாதிருங்கள், மாறாக மெடிக்கல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம், மருத்துவ இடைவெளி, தனி மனித இடைவெளி என்று சொல்லலாம், இண்டிவிஜுவல் டிஸ்டன்சிங், உடல் ரீதியாக டிஸ்டன்சிங், பிசிக்கல் டிஸ்டன்சிங் என்று நீங்கள் சொல்லலாம். சமூக இடைவெளி என்று சொல்ல வேண்டாம் என்று இந்த காலகட்டத்திலே நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், உறவுகள் உடைந்து கிடக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் மறுபடியும் சோசியல் டிஸ்டன்சிங் பற்றி சொல்லுவது ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த கொரோனா நோய் தொற்று உள்ளவர்களை சமூகம் எப்படி நடத்துகிறது என்பதை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் இன்னும் பார்த்திருப்பீர்கள், கொரோனாவினாலே இறந்த ஒரு மருத்துவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கே இந்த சமூகம் எத்தனை எதிர்ப்பு தெரிவித்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே சமூக இடைவெளி என்று சொல்ல வேண்டாம், மாறாக இந்த காலகட்டத்திலே
இந்த காலகட்டம் முடிகின்ற நேரத்திலும் வாழ்க்கையை தேடுவதற்கு நல்ல உறவு வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு செய்தியிலிருந்தே வாழ்க்கையின் அர்த்தத்தை, வாழ்க்கையின் விலையை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை அவர்களுக்கு செய்யுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதை எத்திக்ஸ் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி என்று சொல்லுவோம். எத்திக்ஸ் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி என்று மிக அருமையான செய்தி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எத்திக்கல் தியரிஸுக்கும் மேலான ஒரு எத்திக்கல் தியரி, மனிதர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, மெக்கானிக்கல் எஜுகேஷனில் இது வராது, சாதாரண ஏட்டு கல்வியில் இது வராது. நல்ல நெறி சார்ந்த கல்வி அதுதான் இதை நமக்கு தர வல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது இறையியற் கல்விக்கும் பொருந்தும், பொதுவான கல்விக்கும் பொருந்தும் என்பதை சொல்லுகிறேன். நிறைவாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற ஆங்கில கவிஞர் 1915ஆம் ஆண்டு எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதையினுடைய தலைப்பு The Road Not Taken. The Road Not Taken. இதுவரையிலும் யாராலும் நடந்து செல்லப்படாத சாலை அல்லது வழி என்று வைத்துக் கொள்ளலாம், யாரும் பயன்படுத்தாத வழி. இந்த காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்று சிந்தனையை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலம். அந்த பாடலில் அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், ஒரு ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம், காட்டு வழியாக நடந்து செல்லுகிறார். இலைகள் எல்லாம் உதிர்ந்து மஞ்சள் நிறத்திலே காணப்படுகின்றன. கொஞ்சம் தூரம் போன போது ஒரு சாலை வந்தது. அந்த சாலையில் அவர் நடந்து செல்லுகின்ற போது சாலை 2ஆக பிரிகிறது. ஒன்று இடது பக்கம் செல்லுகிறது, இன்னொன்று வலது பக்கம் செல்லுகிறது. இடது பக்கம் செல்லுகிற சாலை தெரிகிறது, நிறைய பேர் அதில் நடந்திருக்கிறார்கள். ஆனால் வலது பக்கம் உள்ள சாலையோ அதிகமாய் பயன்படுத்தப்படாத சாலை. இவர் வலது பக்கம் உள்ள சாலையை எடுத்தார், அதிகமாக பயன்படுத்தாத சாலை. நினைத்தார் கொஞ்சம் தூரம் போய் பார்த்து விட்டு திரும்ப வந்து விடலாம் என்று. ஆனால் கொஞ்சம் தூரம் போன போது இன்னும் அந்த சாலை 2ஆக பிரிந்தது. முன்னேறி ஒரு சாலையை எடுத்து சென்றார். கொஞ்சம் தூரம் போனால் அதுவும் 2ஆக இப்படி பிரிந்து கொண்டே சென்றது. ஒரு காலமும் அவர் பழைய சாலைக்கு வரவில்லை, புதிய புதிய சாலைகளை, வழிகளை நோக்கியே சென்றார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரையிலும் யாரும் சிந்திக்காத சிந்தனைகளை கொடுப்பது அவசியம், சிந்திக்க கற்றுக் கொடுப்பது அவசியம், புதிய சிந்தனைகள் அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த கோவிட்-19 நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போட போகிறது, தலைகீழாக மாற்றி போட போகிறது. நாம் சந்திக்க போகின்ற உலகம் நிச்சயமாக இதுவரையிலும் நாம் சந்தித்த உலகமாக இருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புதிய சிந்தனைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இறையியற் கல்வி ஞாயிறிலே நான் 6 செய்திகளை வேகமாய் சொன்னேன். மிகச் சுருக்கமாக, கல்விக்கு 3 பகுதி உண்டு: விதைக்கப்படுவது, விளைவது, மாற்றம் ஏற்படுத்துவது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஞானம், ஞானத்தின் பயன் பண்பு, பண்பின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள், அருளின் பயன் துறவு, துறவின் பயன் வீடு என்று நாம் பார்த்தோம். இன்றைய சூழலிலே கல்வி என்று சொல்லுவது வாழ்க்கையை தேடுகின்ற, வாழ்க்கையின் விலையை தேடுகின்ற, வாழ்க்கையின் பொருளை தேடுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். உறவிலே நாம் வாழ்க்கையை தேட வேண்டும், வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேட வேண்டும், கல்வியை தேட வேண்டும் என்று நான் பார்த்தோம். எத்திக் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி, பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதற்கு ஏற்றாற்போல் நாமும் நடந்து கொள்ள வேண்டும், அதை போதிக்கின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கடைசியாக புதிய சிந்தனையை ஊட்டுகின்ற கல்வியாக இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக, விலை உள்ளதாக மாற்றுவதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அதற்கென்றே நம்முடைய அடுத்த தலைமுறையை பயிற்றுவிப்போம். நாமும் இந்த சூழ்நிலையில வாழ, இப்படி ஆண்டவருடைய பாதையிலே நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட இறைவனுடைய சமாதானம் நம்முடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம்
அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையிண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமனத்திற்கேறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மறுபடியுமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 228ஆம் கீர்த்தனை, உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 228. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவி நானே. அந்தகாரமினிந்து அருணோதயமே கண்டு வந்த நாள் முதல் கொண்டு வைத்தாயனக்கும் கொண்டு உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவி நானே. வேதனத்தின் பொருட்டோ மேலவ நிமித்தமே வெளியிட்டறிக்கை செய்யவோ ஓலகாதாயம் சுயநயம் அகில தோரிய போகல் அடைந்து பிரகாசிக்கவோ போதி காலங்களிக்க உலகாவி அடைந்தவன் நீதி கனை பலியாய் நேர்ந்து கொண்டுழைக்கணும் உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவி நானே. வேலல் குளிரை கண்டு மேனி மிகவருண்டு வெளியேறாதகம் தோன்றினே. வேளை பானமுனவு தீர்ந்த பல பீனி வரும் என்ற பயத்தாலே நித மிந்தினே. கானகம் மலை தந்து கடும்பனி ஒளி வந்து போனகோ நிரகந்து புவியிலோளைத்த இயேசு உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவி நானே. காடுமலை நதியோ கடலோ கடலோ தத்து கசி மிகவே அடைந்து ஓடல் பாடும் கவலை நோயும் பசியோ நீருவாடமும்
பகைவர் தீரோட மோசமோ சாட கிறிஸ்துவுக்கு தகுந்த பான பலியாய் ஓடத்தனையோ பீத்து சொன்னோரோ எனக்கில்லை உந்தன் திருப்பணிய உறுதியோடன் போரிய உதவாத பாவி நானே வண்டி வகைகளோடு வாழ்ந்தும் எனது கோடு மயங்கி அயந்து பாடுதே இனியந்தோ மீறுப்பி தத்திலிருந்து நிபுரிய இசைந்தேன் மனது நாடுதே போந்தும் போதவியேந்து ஊரே அலைந்து சென்றும் நன்றே நீதம் புரிந்த நரனே பரனே இயேசு உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அருளின எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பி அவர் எங்களுக்கு மீட்பராக விடுதலையாளராக எங்களை நல்வழிப்படுத்துகின்ற போதிக்கின்ற ஆண்டவராய் இன்றும் வாழுகின்றபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர், நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கவும் அந்த வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் நாளுக்கு நாள் நாங்கள் விசுவாசத்திலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கூறின ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உடைய கரங்களை தருகிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய நிறைவான ஆசீர்வாதத்தையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல, ஆண்டவரே, உலகமே அச்சுறுத்தலின் மத்தியிலே குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலை எங்களுக்கு நாளுக்கு நாள் பயத்தை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையாகவும், இந்த கொள்ளை நோயினால் பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டங்களிலே நாங்கள் வாழுகின்றோம் என்று எண்ணி பார்க்கின்ற போதெல்லாம் உம்முடைய ஆதரவு இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய வழிநடத்துதல் இல்லாமல், உம்முடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாது தகப்பனே. சாஷ்டாங்கமாய் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தேவரீர், நாங்கள் எப்பொழுது உமக்குள் வாழுகின்ற அனுபவத்திலே, ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுகின்ற ஜீவியத்திலே நாளுக்கு நாள் இன்னும் வளர்ச்சிக்கு நேராய் கடந்து செல்ல எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் சுவாமி. ஒருவேளை நாங்கள் ஆலயத்திலே வந்து கூடி ஜெபித்து உம்மை ஆராதிக்க முடியாது ஒரு இக்கட்டான நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும், நாங்கள் எந்த இடத்திலெல்லாம் உம்மை தொழுகின்றோமோ, எந்த இடத்திலெல்லாம் உம்மை நோக்கி கதறுகின்றோமோ, எங்கள் ஜெபங்களை கேட்கின்ற ஆண்டவர் நீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நிறைவான ஆசீர்வாதத்தினால் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
யாரையும் நாங்கள் குற்றப்படுத்த முடியாத ஆண்டவரே, ஒரே ஒரு வழியை தான் எங்களுக்கு முன் வைத்திருக்கிறீர். உமோடு நெருங்கி வாழுகின்ற ஜீவியத்திற்கு நேராய் எங்களை அர்ப்பணித்து வாழுகின்ற போது நீர் எங்களுக்கு தருகின்ற புது பலனை நாங்கள் பெற்றவர்களாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை நாங்கள் ஆண்டவரை கடந்து வர எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து முழு உலகத்தையும் கர்த்தர் நீர் விடுவித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதிப்பினாலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், அந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. விடுதலை அருள்வீராக, விடுதலை தார சுவாமி. பலவீனத்தை மாற்றி போடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தியாகத்தோடு சேவை செய்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. மறுபடியும் என்னுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உடைய கரங்களில் தருகிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டிற்கு நிறைவாக பாமாலைகளிலே 365ஆம் பாமாலை லௌகீக இன்ப மேன்மையும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலையின் 365. லௌகீக இன்பம் மேன்மையும் இப்பரதேசிக்கு வேண்டாம். பரம நன்மை செல்வமும் இங்கில்லையாவும் மாயையா. பொருளாததை நாடே 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 பொருளாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். லௌகீக வாழ்வு ஒளியும் சரீரம் அழகற்று போர். நரகை வேலை அழியும் இவ்வுலகமும் வந்து போர். பொருளாததை நாடே 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 பொருளாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். ஆனாலும் இயேசு ராஜ்யம் அழிந்து போக மாட்டாதே. மாநீதியம் சிங்காசனம் விழாமல் என்றும் நீக்குமே. பொருளாததை நாடே 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 பொருள்
சிநேகிப்பேன். நான் இங்கே தங்கும் நாளெல்லாம் என் துன்பம் நீங்க மாட்டாதே. பாரத்தில் சேர்ந்த பேனோண்டான் மெய்வாழ்வும் என்னை போரிப்பேன். போரோளாததை நாடே 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 போரோளாததை நாடே நாடே நான் இயேசுவை சிநேகிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய நீங்காத பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். பிரியமானவர்கள், மனதிலே அநேக சிந்தனைகள் நமக்கு உண்டு. எப்பொழுது நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி. நிச்சயமான நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் அதற்குரிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஆனால் இந்த நாட்களிலே ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாளுக்கு நாள் இந்த கொள்ளை நோயின் பாதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இந்த பாதிப்புக்குள் சிக்கி தவிக்கின்றார்கள். எத்தனையோ ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களிலே இந்த கொள்ளை நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் பிரியமானவர்களே. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிப்போம். வாழ்க்கை மாற்றத்திற்கு நேராய் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். என்னென்ன மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரோ அந்த நம்மையே மாற்றிக்கொண்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே பூரணமாய் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வேத வசனத்தை அதிக நேரம் நாம் காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் கேட்டு நடக்க இந்த நாட்கள் நம்மை எச்சரிக்கிறது. ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளையும் கடிப்போமா? ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.